அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வல்லல திவ்ய திருவடிகளே சரணம். இன்றைய நமது சிந்தனையின் பார்வையில் தீக்கைகள் எல்லாம் நம் பெருமானாருக்கு இறைவனே அருளினார் என்பதை பற்றி அறிதல். அத்தமத்தக சயோக தீட்சை பெற்றது. அத்தமத்தக சயோக தீட்சை என்பது தலையின் மீது கையை வைத்து தீட்சை செய்தல். அத்தம் என்றால் கை, மத்தகம் என்றால் தலை, சயோகம் என்றால் சேர்த்தல். மகனே அஞ்சேல், உலகில் பெருந்திரள் சித்திகள் எல்லாம் உனக்கே தந்தனம் என திருவாக்களித்து தலையின் மீது தன் திருக்கரத்தை வைத்து இறைவன் பெருமானார்க்கு அந்த மத்தக சயோக தீக்கையை அருளினார். பின்வரும் பாடல்கள் பெருமானாரின் தலை மீது இறைவன் தன் கரத்தை அமர்த்தி அருளினார் செய்ததை கூறுவனவாம். 6ஆம் திருமுறை 154. அறிந்திலையோ என் பாடெல்லாம் என்றே அழைத்தனன் அப்பனே என்னை, எரிந்திடாது இந்த தருணமே வந்தாய், எடுத்தனை அஞ்சிடேல் மகனே, பிரிந்திடேம் சிறிதும் பிரிந்திடேம் உலகில், பெருந்திரள் சித்திகள் எல்லாம் சிறந்திட உனக்கே தந்தனம் என என் சென்னி தொட்டுரைத்தனை கலித்தே என்ற பாடல் திருவருட்பிரகாச வல்லலார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் இருந்து அத்தமத்தக சயோக தீட்சை பெற்றதை அறியலாம். பொருளுற இருந்தோர் வாக்களி தென்னுள் புகுந்தனன் புதுமை ஈதந்தோ. 2ஆம் திருமுறை 1756 என்ற பாடலில் அருமை திருக்கையால் தடவி என்பது ஸ்பரிச தீக்கை பெற்ற குறிப்பு ஆகும். கடைக்கணித்ததும் திருவார்த்தை அளித்ததும் திருவருட்பாவில் பல இடங்களில் கூறப்படுகின்றன. ஆங்காங்கு இதனை காணலாம். நயன ஸ்பரிச வாசக தீக்கைகள் பெற்றது. சேர்த்தான் பதம் என் சிரத்தே திருவருட்கண், பார்த்தான் என் எண்ணமெல்லாம் பாலித்தான், தீர்த்தான் என் துன்பமெல்லாம் தூக்கமெல்லாம் சூழாது நீக்கிவிட்டான், இன்பமெல்லாம் தந்தான் இசைந்து. 6ஆம் திருமுறை 1185. இந்த பாடலில் நயன தீக்கையானது கண் பார்வையிலேயே தீக்கை செய்தல் ஆகும். இருளற ஓங்கும் பொதுவில் நடம் செய் எங்குருநாதன் எம்பெருமான், அருளினும் வடிவம் காட்டி ஒன் முகத்தே அழகுறும் புன்னகை காட்டி, தெருளுற அருமை திருக்கையால் தடவி திருமணிவாய் மலர்ந்த அருகில், பரிச தீக்கை, வாசக தீக்கை, திருவடி தீக்கை ஆகிய தீக்கைகளை எல்லாம் நம் பெருமானாருக்கு இறைவனே செய்தருளினார். திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வல்லல் மலரடி வாழ்க வாழ்க.